மேம் ரெடி மேம். ஸோ இன்னொரு தடவை சொல்லிட்டு வாங்க. யா தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ஸ்க்ரீனிங்க்கு வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஃபார் ஆல் இந்த முக்கியமாக கொஸ்டின் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, இந்த படத்துக்கு ஏன் நீலகிரி சூரியன் பேர். ஸோ இப்போ வந்து சூரியன் எப்படி பிரகாசமாக நல்லா சந்தோஷமாக இருக்குமோ, அவங்க வந்து ஆண்லேருந்து பெண்ணாக மாறினதுக்கு அப்புறமா அப்படி அவங்க ஃபீல் பண்ணணும் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அது கூட இருக்கிற அந்த பிரச்சனை அதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ அது நல்ல பிரகாசமாக இருக்கிற சூரியன் மேலே நீல பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த பிரகாசம் வந்துடும். அது மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த தருணத்தில், அவங்க டிரான்சிஷன் ஆகி பெண்ணாகி சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது. அப்படின்றதுனால தான் அது நீல நிற சூரியன். அவர் சூரியன் தான், ஆனால் அது நீல பெயிண்ட் அடித்த சூரியன் மாதிரி அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து அந்த கேரக்டர் பேர் பானுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. பானுனா சூரியன். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ளாகில் ப்ளூ கலர் வந்து ஆணை குறிக்கும், பிங்க் கலர் பெண்ணை குறிக்கும். ஸோ இதில் நீலம் இஸ் ஆக்சுவலி மேல் டிரான்ஸ்ஜெண்டர் முன்னாடி, சூரியன் வந்து பானு. ஸோ அது இது ரெண்டு நாள் தான் அது பேர் வந்து நீல நிற சூரியன். ஓகே, ஸோ இது சொல்லிட்டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? சென்சாரில் வந்து மெயினாக அந்த எதுக்குன்னா மெச்சூர் கான்டென்ட், நம்ம மெச்சூர் தீம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா. மற்றபடி தெர் இஸ் நத்திங். ஒரே ஒரு இடத்துல ஒரு இதை மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ண சொன்னாங்க. தட் வாஸ் தி ஒன்லி திங். மற்றபடி மேடம் இது மாதிரி ஸ்டோரியை எடுக்க என்ன காரணம்? நிறைய ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ இது வரைக்கும் மொத்தமாக 23 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இது ஸ்க்ரீன் ஆயிருக்கு. We've gotten 8 awards, including Best Picture, Best Performance in a Lead Role, அது எல்லாருக்குமே. So far we had gotten 8 awards. அங்கெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, இன் ஜென்ரல் இந்தியாவிலேருந்து வர ஒரு படம்னா சாங் இருக்கும், டான்ஸ் இருக்கும், ரொம்ப மெலோட்ராமா இருக்கும், சோகத்தை புரிஞ்சிருவாங்க அப்படின்லாம் அவங்க நினச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு 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 சோஷியல் இஷ்யூவை இவ்வளவு ரொம்ப சோகமாக இது பண்ணாமல் ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக டீல் பண்ணது. அதுவும் இல்லாமல் இங்கே நான் வந்து அமெரிக்காவில் இருந்தபோது ட்ரான்சிஷன் ஆனேன். எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை இந்த படத்தில் காட்டுற மாதிரி. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வந்து இந்தியாவில் ஒரு வேளை ட்ரான்சிஷன் ஆனால் என்ன மாதிரி இருக்கும் அதை காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சனாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது இந்தியாவில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டு அது இவ்வளவு டீட்டெயில்டாக இதை பண்ணுறது அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் படம்னா அந்த மாதிரி ஆட்கள் LGBTQ அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. இது வரைக்கும் நடந்த 23 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஒரு 1000 பேருக்கு மேலே, 1000, 2000, 3000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸும் LGBTQ. மிச்சம் யார் அதை பார்த்தாங்கன்னா மூவி லவர்ஸ், குட் கான்டென்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்தை போட்டப்போ நிறையா இது மெச்சூர் லேடிஸ், ஓல்டு லேடிஸ் வந்து பார்த்துட்டு அந்த படம் முடிஞ்சோடனே அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது அந்த எமோஷனை கடத்தாது, ஏன்னா அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஸோ இந்த ஆசீர்வாதங்கிறதுக்கு ஜென்ரலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை ஒரு பெடஸ்டலில் வச்சு பார்க்குறது, அதாவது ஒரு இடத்துல வச்சு பார்க்குறது. அதாவது நீங்கள் வந்து ஸ்பெஷல் பிறவி, நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணினா நல்லா இருப்பாங்க அப்படின்னு அதுக்கு காசும் கொடுக்குறது. இப்போ அது ரெண்டு சைட்லேயுமே அது வந்து அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு இதாக மாறிடுது. இப்போது ஒரு குழந்தைய ப்ளஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து டாக்டரை காமிச்சிருக்கலாம், யார்கிட்டலாம் காமிச்சிருக்கலாம், நல்ல மனசு இருக்கிற யாருமே ஆசீர்வாதமும் பண்ணலாம். அது ஏன் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்னா, ஏன்னா அவங்க வந்து இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அந்த ஒரு தாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடச்சிட்டே வரும். அதை உடைக்கலைன்னா அப்புறம் திரும்ப நம்ம வந்து அந்த ஸ்டீரியோ டைப்பை திரும்ப அவங்களுக்கு. மேடம் நீங்கள் சொல்கிறீங்க காசு கொடுத்தா வரன்றீங்க, காசு கொடுக்கலன்னா என்னோட ஒரிஜினல் ஹேர். ஸோ நம்ம வந்து சாரி அது எங்கே கேட்டீங்களே.
சரி மேடம், இப்போ என்னென்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நல்லா படம் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது சரிங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, பணம் கொடுக்கலன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து திருநங்கைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட சத்தம் போடுறாங்க, அசிங்கமான வார்த்தைகள் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஏன் ஒரு புள்ளி கூட எடுத்து படத்தில் காட்டல? இப்போ நீங்கள் பெரும்பாலான ட்ரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் பற்றின மூவிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் சூப்பர் டீலக்ஸ்லேயே அவங்க என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, இவென்ச்சுவலி அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் ஒரு குழந்தைய என்னமோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இப்போது இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ட்ரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் இருக்காங்க. எல்லாருமே ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பண்ணுறாங்களா நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் அப்படியும் இருக்காங்க. இப்போ எப்படி எல்லா மக்கள்லையுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. ட்ரான்ஸ்ஜெண்டர் பீப்புளையும் அதே மாதிரி தான், நல்லவங்களும் இருக்காங்க, நல்லா படித்த பெரிய இதிலும் வந்தவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க தேவைக்காக சில விஷயங்கள் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏற்கனவே எல்லாமே காமிச்சிட்டாங்க, ரைட்? இப்போது பிச்சை எடுக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு பாலியல் இருக்கிறதோ அதெல்லாம் ஏற்கனவே காமிச்சிட்டாங்க. நான் பார்த்து வளர்ந்த இப்போ நான் பழகிற ட்ரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் எந்த மாதிரி இருக்காங்க, ஒரு இன்ஸ்பெக்டரா, ஒரு லாயரா, ஒரு டாக்டரா, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டர் பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்க கதையில் யார் சொல்லுவாங்க? நானும் சொல்லலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. மேடம் லாஸ்ட் சீனில் ஒரு சீன் சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு நடக்காத விஷயத்த வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு பண்ண விஷயத்த வந்து ரொம்ப வந்து பொலைட்டாக வந்து இது எதுமாரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது நடக்குதா? அதாவது சில ஸ்கூல்ஸில் கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தை இன்னும் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வைக்கணும். மென்டல் ஹெல்த் பற்றி, செக்ஷுவல் ஹெல்த் பற்றி இதெல்லாம் தெரிய வைக்கணும்னு நினைக்கிற சில ஸ்கூல்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெல்லியில் நான் அமெரிக்காலேருந்து சில சமயம் வந்து மீட் பண்ணும்போது இந்தியாவுக்கு வரும்போது டெல்லியில் இருக்கிற சில ஸ்கூல்ஸ் வந்து என்ன பேச சொன்னாங்க, ஐஐடி ரூர்க்கியில் பேச சொன்னாங்க, அதே மாதிரி என்ஐடி திருச்சியில் வந்து இதை பற்றி பேச சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பண்ணுறாங்க. நான் பிஎஸ்சி டெக்கில் படித்தேன். நான் இது ட்ரான்ஸ்லேஷன் ஆகி எல்லாம் முடிச்சு திரும்ப ட்ரான்ஸ்லேஷன் ஆகி எல்லாம் முடிச்சு பிஎஸ்சி டெக்கு திரும்ப போகும்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு சில விரும்பத்தகாத விஷயம்லாம் நடந்துச்சு. அப்போ நம்ம வந்து இங்கே ஒரு எல்ஜிபிடிக்கான ஒரு சப்போர்ட் கிளப் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லை கோயம்புத்தூருக்கு எல்லாம் ஒத்து வராது, நம்ம இங்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ மெஜாரிட்டி பீப்புள் இன்னும் அந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்லாம் இருக்காங்க. இந்த குழந்தைங்க இப்போ 17-18 வயசு இருக்கிற குழந்தைங்க அவங்ககிட்ட இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த படத்துக்கு யூபாரே கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் 13 வயசு மேலே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இதை பற்றி நம்ம பேசப்பட்டு செக்ஷுவல் ஹெல்த் பற்றியோ இல்லை செக்ஷுவல் வெல்னஸ் பற்றியோ மென்டல் ஹெல்த் பற்றியோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தாராளமாக பேசலாம். ஸோ என்னோட தாட் அதுவாக தான் இருக்குது. மேம், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். லாஸ்ட் ஒன் கொஸ்டின்ல இது ஒன்றே சார் ஒரு கொஸ்டின். இப்போ ஆமாம், இவர் கேட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இதில் 2 விஷயம் நடந்துருக்கு. அவனோட கேரக்டர் தானே என்ன நடந்தாலும் நடந்துட்டு போ அப்படிங்கிற நிலைமைக்கு அவனோட கேரக்டர் வந்துட்டான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா